கடகராசியை எடுத்துக்கொள்வோம். பொதுவாகவே அதிகமாக உழைக்கக்கூடிய நபர்கள் கடகராசிக்காரர்கள். ஸோ உழைத்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், அது ஒரு லவ்வராக இருந்தால் நல்ல லவ் பார்ட்னர் நமக்கு வேண்டும், அங்கீகாரம் கொடுக்க வேண்டும், நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நமக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுக்க வேண்டும், எல்லாம் எதிர்பார்ப்பு என்பது எப்பொழுதுமே இருக்கும். நீ ஏன் என்னைய முந்தின மாதிரி, நீ ஏன் என்ன இதுக்கு முன்னாடி காதலித்த மாதிரி காதலிக்கவில்லை அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஃபீல் பண்ணி கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படும். காலையில ஒரு மாதிரி கொஞ்சற மாதிரி பேசுவாங்க, மதியம் சண்டை போடுவது போல் பேசுவார்கள், ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு யாருமே இல்லை என்று தனியாக வருத்தப்பட்டு புலம்பி அழுக வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது கூட ஏற்படும். மேலும் கடகராசிக்காரர்கள் காதலிக்கிறார்கள் அப்படின்னா ஒரு உல்லாச ட்ரிப்பு, ஒரு லக்ஸரி ஃபேண்டசி ட்ரிப்பு பிளான் பண்ணினால் அதுல ஏதாவது ஒரு சொதப்பல் ஏற்படும். உங்களுடைய இளைய சகோதரம், தம்பி தங்கையை சுக்கிரன் குறிகாட்டுகிறார். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வக்ரமாகவும் உக்கிரமாகவும் சாட்டர்ன் சுக்கிரனை பார்ப்பதனால் இவர்களுக்குள் ஏதாவது சின்ன கருத்து வேறுபாடு, கசமுசா பேச்சுவார்த்தை, இதனால் உங்களுக்கு பாதிப்பு வராத அளவுக்கு நீங்கள் இதனை புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்வது. எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நாம் நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். கோச்சாரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சுக்கிரன் என்ற கிரகம் நீசமடைய போகிறது. இந்த சுக்கிரன் குறிகாட்டக்கூடியது பொதுவாக காதல், காமம், புனிதமான தாம்பத்தியம், திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்வை சுக்கிரன் குறிகாட்டுகிறார். மேலும் ஆடம்பரம், கலை, வசதி, ஆண்களுக்கு பெண்கள் தொடர்பான விஷயம், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்க கூடியது, இளமை மாறாத தோற்றம், ஒரு வெளியூர் வெளிநாட்டு பயணம், இதில் நமக்கு ஏற்படக்கூடிய ஆடம்பரம், இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவது, அதாவது வாழ்வியலை முழுவதுமாக எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது ஒரு திடீர் பணக்கார யோகமாக இருக்கலாம், நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணுவது, மேக்கப் செய்து கொள்வது போன்ற விஷயங்களை எல்லாம் சுக்கிரன் குறிகாட்டுகிறார். அப்போ இந்த சுக்கிரன் நீசமடையும் பொழுது இந்த விஷயங்களில் எல்லாம் ஒரு சவாலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இந்த நீச சுக்கிரனை சாட்டர்ன், அதாவது வக்ர சனி உக்கிரமாக பார்க்கிறார். அப்போ இந்த சாட்டர்ன் குறிகாட்டக்கூடியது தாமதம், பொறுப்பற்ற நிலை, குதர்க்கமாக பேசுவது, தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்வது, மன அழுத்தம், டிப்ரெஷன், உறவுகளில் சோதனை, தாமதம், டிலே, அதாவது ஒரு விஷயம் நடக்கும் என்று நினைத்து பிறகு அது எதிர்பாராமல் டிலே ஆகி கொண்டிருப்பது, இந்த விஷயங்களை எல்லாம் சாட்டர்ன் குறிகாட்டுகிறது. இதில் வக்ர சனி என்பது இப்பொழுது நாம் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களையும் எதிர்மறையாக கொடுக்கக்கூடியது. இதே சுக்கிரனை மிதுன ராசி மண்டலத்திலிருந்து செவ்வாய் 4ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய விஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். செவ்வாய் குறிகாட்டக்கூடியது பொதுவாக அவசரம், உணர்ச்சி வசப்படுதல், எல்லா விஷயங்களிலும் பதட்டம் அடைவது, மேலும் வாக்குவாதம், நான் என்கிற ஈகோ, சிலருக்கு ஒரு மாதிரி இதனை பிடிவாதம்னு சொல்லலாம், இல்லைன்னா அகங்காரம்னு சொல்லலாம், அவசர முடிவுகள், காதல் உறவுகளில் தீவிரம் அல்லது மோதல் ஆகியவற்றை செவ்வாய் குறிகாட்டுகிறது. எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் சம்பவத்தை செய்யக்கூடிய அமைப்பை செவ்வாய் குறிகாட்டுகிறார். இந்த செவ்வாய் ராகுவிற்கு திரிகோணத்தில் இருக்கிறார், ராகுவின் நட்சத்திரத்தில் இருக்கிறார். ராகு செவ்வாயை தூண்டிவிட போகிறார். எனவே இந்த நீச சுக்கிரனுக்கு சனியின் வக்ர பார்வையும் உக்ர பார்வையும் செவ்வாயின் விஷ பார்வை பொதுவாகவே ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய ராசிகளை தாக்குவதாகவும் சில ராசிகளை அங்கங்கே மேலோட்டமாக தூக்குவதுமாக இருக்கிறது. ஒரு ஹனி கோட்டிங் இல்லாமல் 12 ராசிக்கும் இந்த தாக்கம் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம்.
கடகராசியை எடுத்துக்கொள்வோம். பொதுவாகவே அதிகமாக உழைக்கக்கூடிய நபர்கள் கடகராசிக்காரர்கள். ஸோ உழைத்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், அது ஒரு லவ்வராக இருந்தால் நல்ல லவ் பார்ட்னர் நமக்கு வேண்டும், அங்கீகாரம் கொடுக்க வேண்டும், நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நமக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுக்க வேண்டும், எல்லாம் எதிர்பார்ப்பு என்பது எப்பொழுதுமே இருக்கும். ஸோ இந்த காதலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னன்னா ஓவர் எமோஷனல். நீ ஏன் என்னைய முந்தின மாதிரி, நீ ஏன் என்ன இதுக்கு முன்னாடி காதலித்த மாதிரி காதலிக்கவில்லை அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஃபீல் பண்ணி கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படும். ஏன் அப்படின்னா இந்த சாட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு பயம். கடகராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் இவர்கள் மயங்கக்கூடிய இடம் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயத்தில் நாம் காதலிப்பது அப்படிங்கிற உணர்வுகளை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் நம்மளுடைய 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், நம்மளுடைய காமத்திரிகோணத்தில் நீசமடைகிறார். இதனால் மூடு ஸ்விங்ஸ் என்பது அதிகமாக இருக்கும். வக்ரசனியின் பார்வை, பார்ட்னரை சந்தேகப்பட்டு தேவையில்லாத மன உளைச்சல் என்பது அதிகமாக இவர்களுக்கு ஏற்படும். காலையில ஒரு மாதிரி கொஞ்சற மாதிரி பேசுவாங்க, மதியம் சண்டை போடுவது போல் பேசுவார்கள். ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு யாருமே இல்லை என்று தனியாக வருத்தப்பட்டு புலம்பி அழுக வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது கூட ஏற்படும். மேலும் கடகராசிக்காரர்கள் காதலிக்கிறார்கள் அப்படின்னா ஒரு உல்லாச ட்ரிப்பு, ஒரு லக்ஸரி ஃபேண்டசி ட்ரிப்பு பிளான் பண்ணினால் அதுல ஏதாவது ஒரு சொதப்பல் ஏற்படும். எப்படின்னா டூர் போக பிளான் பண்ணினா பார்ட்னருக்கு திடீர்னு பல்லு வலி வரும், தலைவலி வரும், இல்லைன்னா லெக் பெயின் வரும். இதனால் முடிவு என்பது காதல் உணர்வுகளுக்கு பதில், ரொமான்ஸ்க்கு பதில் இவர்களுக்கு ஏமாற்றம் என்பது அதிகமாகவே காணப்படும். திருமணமான நபர்களை நாம் எடுத்துக்கொள்வோம். இன்டீசென்ட் ப்ரொபோசல் அப்படின்னு சொல்வது போல் சில ப்ரொபோசல் எல்லாம் இவர்களுக்கு ஏற்படும். ஏன்னா இவர்களுக்கு 3ஆம் வீட்டில் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறவர் நீசமாகிறார். 7ஆம் வீட்டுக்கு அதிபதி வக்ரமாகவும் உக்கிரமாகவும் பார்க்கிறார். அப்போ 3, 7, 11 அதுவும் உக்கிரமாக வக்ரமாக தொடர்பு பெறுவதால் தேவையில்லாத ப்ரப்போசல், அதாவது ஏதோ ஒரு படத்துல நீ எல்லாம் லிஸ்டிலேயே இல்லையன்னு பிரகாஷ்ராஜ் சொல்வார். அதை போல் லிஸ்டிலே இல்லாதவர்கள், சம்பந்தமே இல்லாதவர்கள், தொடர்பிலே இல்லாதவர்கள் எல்லாம் இவர்களுக்கு ப்ரொபோசல் கொடுப்பார்கள். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திருமணமான நபர்களாக இருந்தால், அது கொஞ்சம் வயதில் மூத்த நபர்களாக இருந்தால், உங்களுடைய குழந்தைகளோ இல்லைன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னரோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக கண்டுபிடித்து விடுவார்கள். இதனால் தேவையில்லாத குழப்பம் மற்றும் மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்படும். இதுல இங்க சுக்கிரன்கிறவர் 4ஆம் வீட்டுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால் யாரெல்லாம் இடத்தை விற்கணும், வீட்டை விற்கணும், பிளாட்டை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அதனை விற்க வேண்டிய அமைப்பு என்பது ஏற்படும். இதனை குறிப்பா பார்த்தோம்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இல்லைன்னா இவர்களுடைய ஆபீஸிலேயே வேலை செய்யக்கூடிய நபர்கள் இதனை வாங்கி கொள்வார்கள். புத்திசாலித்தனமாக ஒரு நல்ல விலைக்கு அதனை விற்று நீங்கள் வேறு ஒரு இடம் வாங்கலாம். நிறைய கடன்களை தீர்ப்பதற்கு இது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். சுக்கிரன் இங்க 3ஆம் அதிபதிங்கிறதுனால் உங்களுடைய இளைய சகோதரம், தம்பி, தங்கையை சுக்கிரன் குறிகாட்டுகிறார். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வக்ரமாகவும் உக்கிரமாகவும் சாட்டர்ன் சுக்கிரனை பார்ப்பதனால் இவர்களுக்குள் ஏதாவது சின்ன கருத்து வேறுபாடு, கசமுசா பேச்சுவார்த்தை, இதனால் உங்களுக்கு பாதிப்பு வராத அளவுக்கு நீங்கள் இதனை புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்வது சிறந்தது. இதுல உங்களுடைய குழந்தைகளும் இன்டர்ஃபியர் ஆவார்கள். ஏன்னா இங்கு செவ்வாய் குழந்தைகளை குறிகாட்டுகிறது. இப்ப என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கொஞ்சம் லாவகமாக
அடுத்த மாதம் பார்த்து கொள்ளலாம், பிறகு பேசிக்கொள்ளலாம். குறிப்பா பூர்வீக இடம் சம்பந்தப்பட்ட பாக பிரிவினையில உங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸாக இருக்கலாம், உங்களுடைய லைஃப் பார்ட்னரா இருக்கலாம். சில நேரங்களில் உங்களுடைய குழந்தைகளுடைய இன்டர்ஃபியரன்ஸ் எல்லாம் ஏற்படாத அளவுக்கு உங்க ராசியிலேயே குரு உச்சமடைந்திருப்பதனால் ஒண்ணு உங்களுடைய அப்பாவோ இல்லைன்னா அப்பாக்கு நிகரான ஒரு நபரையோ இல்ல ஒரு குருவையோ நீங்கள் அணுகி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வு பண்ணலாம், இதனை நீங்கள் கொஞ்சம் சமாதானம் செய்து வையுங்கள் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கேட்பது இந்த இடத்தில் புத்திசாலித்தனம். மேலும் வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு, சித்தர் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு, பயணங்களில் புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களிடம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது, திருமண வாழ்வை இழந்த நபர்கள் திருமண வாழ்வை பிரிந்த நபர்களுடன் பழகும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த நெருக்கம் அப்படிங்கிறது என்ன ஆகும், நம்மளுடைய அஸ்திவாரமான திருமண வாழ்வையே ஆட்டிவிடும். இதெல்லாம் இப்பொழுது நிறைய கன்சல்டேஷனில் வந்து கொண்டிருக்கிறது. திருமணம் ஆன ஆண்களுக்கும் இந்த விஷயம் பொருந்தும், பெண்களுக்கும் கூடுதலாகவே பொருந்தும். அதிலும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இன்னும் கூடுதலாக பொருந்தும். ஏன்னா 9ஆம் இடம் மீனராசி, கடல் கடந்த விஷயங்கள் குறிகாட்டக்கூடிய இடங்களில் இங்கு சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டை குறிகாட்டக்கூடிய இடத்தில் செவ்வாய் என்பவர் அமர்ந்திருக்கிறார். அதனால் நாம் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், என்னதான் உயர்நிலை உயர் பதவிகளில் இருந்தாலும், ஒரு நிம்மதி சமாதானம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸினால் ஒரு 15 வருட திருமண வாழ்க்கையோ அல்லது 25 வருட திருமண வாழ்க்கையோ கூட அஸ்தங்கமாகிவிடும். அதனால் உங்களை நீங்கள் கவனமாகவும் பத்திரமாகவும் பார்த்து கொள்வதற்குத்தான் இவ்வளவு விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களை டிஸ்டர்ப் செய்யாமல் பார்த்து கொள்வதற்கு குரு வழிபாடு, வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு கவச்சம் போல் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சார், நீங்க சொன்னது எல்லாமே எங்களுக்கு ஏதோ கரண்ட் போனது போல், பல்பு ஃபியூஸ் போனது போல், ஒரு பலூன்ல காத்து போனது போல் தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இந்த நீச சுக்கிரனை பற்றி நாம் பேசும் பொழுது அதற்குண்டான பலன்கள் இதுதான். சார், இப்பதான் நாங்க காதலிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறோம், கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சார் என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த சுக்கிரன் கன்னிராசி மண்டலத்தை கடக்கும் வரை கொஞ்சம் பொறுமையாக காத்திருப்பது தான் புத்திசாலித்தனம். இந்த ஆகஸ்ட் முடிந்து செப்டம்பர் வரும் பொழுது இதே சுக்கிரன் என்பவர் துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். அப்பொழுது நீங்கள் எதையெல்லாம் இழக்கிறீர்களோ அவையெல்லாம் ஒன்றுக்கு இரண்டாக வரும். என துளாராசி மண்டலத்தில் சுக்கிரன் ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். இந்த ராகு என்பவர் சுக்கிரனுக்கு திரிகோணமாகவும், சுக்கிரன் என்பவர் ராகுவிற்கு திரிகோணமாகவும் வருகிறார். அப்போ இந்த காதல், காமம் போன்ற விஷயங்கள் எல்லாம் 1க்கு 10ஆக வரும். இந்த விஷயங்களை எல்லாம் திரும்பவும் 12 ராசிக்கு 12 வீடியோக்களாக பட்டையை கலப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.